மேஷம், இன்று உங்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சிகளில் இறங்க இதுவே சரியான தருணம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சார்த்தி வழிபடவும். ரிஷபம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பொருளாதார நிலை சீராக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பெரும் உதவியாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு அம்மனுக்கு நெய் தீபமேற்றி வழிபட மங்களங்கள் பெருகும். மிதுனம், நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்களின் நுணுக்கமான வேலைப்பாடுகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். தகவல் தொடர்பு மூலம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி தீர்த்தம் படைத்து வழிபடவும். கடகம், இதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வியாபாரத்தில் ரகசியங்களை பாதுகாப்பது லாபம் தரும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட தடைகள் நீங்கும். சிம்மம், சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அரசு வழி காரியங்கள் தடையின்றி முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. உங்களின் நிர்வாகத்திறன் பளிச்சிடும் நாள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை நோக்கி ஆதித்ய ஹிருதயம் வாசிக்கவும். கன்னி, வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். மாணவர்கள் கல்வியில் சாதனை புரிவார்கள். புதிய வீடு மாற்றத்திற்கான முயற்சிகள் கைகூடும். ஆரோக்கியத்திலிருந்து மந்தநிலை மாறும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு புதன் பகவானுக்கு பச்சை பயிறு சுண்டல் படைத்து வழிபடவும். துலாம், தடைப்பட்ட சுப காரியங்கள் மீண்டும் தொடங்கும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனத்தெளிவு பிறக்கும் நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சார்த்தி வழிபட செல்வம் பெருகும். விருச்சிகம், ராசிக்கு இன்று மிகவும் சாதகமான நாள். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். நிலுவையிலிருந்து சொத்து தொடர்பான சிக்கல்கள் தீரும். சகோதரர்களின் ஆதரவு மனதிற்கு பலம் தரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு அங்காரக பகவானை நினைத்து தீபமேற்றவும். தனுசு, பேச்சில் கனிவு தேவை. புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்தவும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள். சேமிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட பயம் நீங்கும். கும்பம், நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். நண்பர்கள் உங்களின் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. புதிய ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். மீனம், பொது வாழ்வில் உங்களின் புகழ் ஓங்கும். தொழிலில் இருந்த மந்தநிலை மாறி விறுவிறுப்பு அடையும். பிள்ளைகளால் பெருமை சேரும்.
நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாகும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது மகாவிஷ்ணுவை வழிபட சகல நன்மைகளும் கிட்டும்.